திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி. கெடுமிடராயவெல்லாம் கேசவாயன்ன நாளும் கொடுவின செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகில்லார். ஆழ்வார் நம்மாழ்வார் 10 திருவாய்மொழி முழுக்க இந்த பெருமாளுக்கு தான் சமர்ப்பிச்சிருக்கார். புஜங்க சயனம் ஸ்ரீ ஹரிலக்ஷ்மி தாயார், மத்ய தீர்த்தம் வராக தீர்த்தம், கிழக்கு நோக்கி திருமுகமண்டலம், ஹேமகூட்ட விமானம், இந்திரன் திவாகர முனிவர், ஏகாதச ருத்ரர்களுக்கும் பிரத்யக்ஷம். பெருமான் ஆழ்வாருக்கு காட்டிய குணம் சாமியம். இந்த கஷேத்திரத்துல தனி சிறப்பு. 3 துவாரங்கள். பெருமாளை சேவிக்க போறோம்னால் திருமுடிய சேவிக்கிறதுக்கு ஒரு தனி வாசகதவு, நாபி கமலத்தை சேவிக்கிறது நடு வாசகதவு, திருவடியை சேவிக்கிறதுக்கு 3வது வாசகதவு. நம்மாட்ட அடியவர்கள்லாம் திருவடி பக்கம் இருந்து சேவிச்சுக்கணும். தேவர்கள் எல்லாரும் நடுவுல நாபி கமலத்தை சேவிச்சுக்கணும். நித்திய சூரிகள் அனந்தன், விஸ்வக்சேனன், கருடன் அவர்கள்லாம் திருமுடி பக்கம் போய் சேவிச்சுக்கணும். இப்படி 3 பேருக்கும் சமமா தன் திருமேனியை கொடுத்திருக்காரோ இல்லையோ. பெருமான் ஆழ்வாருக்கு காட்டிய குணம் சாமியம். என எல்லாருக்கும் அவர் சமம். நான் ஒத்தனுக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தனுக்கு ஒரு மாதிரி இருக்கிறது இல்லை. என் திருவடியை நீங்க சேவிச்சுங்க, தேவர்கள் நாபிய சேவிச்சுக்கட்டும், நித்திய சூரிகள் திருமுடியை சேவிச்சுக்கட்டும். என் நீண்ட சயனமா இருக்கார் பெருமாள். இந்த கஷேத்திரத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தார்? இந்த ஊருக்கு சியானந்தூரபுரம்னு ஒரு பேர் உண்டு. ஏன் பார்ப்போம். பில்வமங்கள சாமியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நம்பூத்ரி அந்தனர். நிறைய சால கிராமங்களை வச்சு திருவாராதனம் பண்ணிட்டே வந்தார். அவரோட கூடவே ஒரு சின்ன பிள்ளையும் இருந்திருந்தான். எடுப்பான், கொட்டுவான், கவிழ்ப்பான், எத்தையோ பண்ணிருப்பான். ஆனா அவன் சொல்லி வச்சிருந்தான், என்ன ஒண்ணு நீர் கேட்கவே கூடாது, நான் இப்படியே தான் உம்மோட இருந்துட்டு இருப்பேன், கேட்டா ஓடிப்படுவேன். ஒரு நாள் ரொம்ப துடுக்குத்தனம் அதிகமாக போய் கோபிக்க கூடாதுன்னு இருந்தாலும் சாலக்கிராம பூஜைக்கே வச்சிருந்தது எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டான். பூக்களை எடுத்துக்கொண்டு ஓடிப்பட்டான். அப்படி ஓடச்ச உன்னை விட்டேனா பாருன்னு ஒரு நாள் இவர் துரத்தின்னு வந்தார். பிள்ளை போக்கு காட்டின்னு எங்கெங்கயோ போறான். ஒரே காட்டு பிரதேசத்துக்கு வந்துட்டார். அப்ப ஆரோ ஒரு பெண்மணி அங்க மரத்துல தூளி கட்டி தனக்கு பிறந்திருக்கிற குழந்தைய வச்சுன்னு தூளி ஆட்டின்ண்டே இருக்கா. அது அழுகை நிறுத்தவே இல்லை, ஓயாம அழறது. அப்ப இந்த பெண்ணு திடீர்னு சொல்றா, இப்ப நீ அழுகை நிறுத்தல, உன்னை தூக்கி அனந்தங்காட்டுல போட்டுருவேன். இத சொல்றச்சு இந்த சுவாமி அங்க வந்து நின்னார். இது என்னது அனந்தன் காடு? இத்தனை இந்த பேரே நான் கேள்விப்பட்டது இல்லையே. இப்போ எங்க இருக்கும்? அதுக்குள்ள இந்த பிள்ளை அந்த காட்டுக்குள்ள போனானா? இவர் பின்னாடி திறந்துட்டே போனார். அப்படி இப்படி போக்கு எங்கேன்னு தேடிண்டே போயிட்டு இருக்கார். அப்ப அவர் கண்டது தடால்னு இலுப்ப மரம் ஒண்ணு வந்து விழுந்தது. இவன் பிள்ளை எங்கேன்னு தேடின்னு போற சமயத்துக்கு பெரிய இலுப்ப மரம் விழுந்தது. சின்ன அளவில் இல்ல, 5 மைலுக்கு மேல தூரம். இடது வலதாக பார்த்தோம்னா ரொம்ப பெருசு அது இருந்தது. இலுப்ப மரம் கீழே விழுந்து சுவாமியார் பார்க்க திருவல்லாறுங்கிற இடத்துல தொடங்கி திருவனந்தபுரம் நடுவாக திருப்பாப்பூர் ஈராக மிக நீண்ட திருக்கோலத்தோட பெருமாள் சேனிச்சிருந்தார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது பில்வமங்கள சாமியாரை பத்தி சரித்திரம். இன்னொரு சரித்திரம் இதே மாதிரி இருக்கு. திவாகர முனிவர்னு ஒருத்தர், அவரும் இதே மாதிரி குழந்தைய துரத்தின் ஓடினார். காட்டுக்கு வந்தார். அனந்தங்காட்டுல இலுப்ப மரத்தோட பெருமாள் சேவசாய்ச்சிருக்கார். அப்ப அவர் கையில ஒரு தடி வச்சிருந்தாராம். நீ இவ்வளவு பெரிய திருக்கோலத்தோட தரிசனம் கொடுத்தியானா என்னால சேவிக்க முடியாது, என் கைத்தடை அளவுக்கு குறைஞ்சு காட்டுவியா? 18 அடி நீளத்துக்கு தன்னை சுருக்கி கொண்டார். அப்ப அனந்தனாக இருக்கிற பெருமாள் சுவாமியாருடைய பிரார்த்தனை கிணங்க 18 அடியா அந்தமா சுருக்கின்றதுனாலே அனந்த பத்மநாப சுவாமி என்னவருக்கு திருநாமம் ஏற்பட்டது. அனந்தன். அனந்தன்னா அளவுக்குட்படாதவர். காலத்தாலோ தேசத்தாலோ வஸ்துவாலோ எந்த ஒரு அளவுக்கும் உட்படாத எம்பெருமான் அந்த அனந்தன். பத்மநாபன் தன்னுடைய நாபி கமலத்திலே பிரம்மாவை உற்பத்தி பண்ணிருக்கிற பெருமாள். அதனால அவர் அனந்த பத்மநாப சுவாமி ஆனார். அப்பவே அவருக்கு உப்பு மாங்காய் பறிச்சு வச்சு அந்த பெண்மனிடத்திலே அரிசி கஞ்சியும் வாச்சு பெருமாள் கொடுத்திருக்கார். இன்னைக்கு அந்த பெருமாள் அத்தை அமுது செய்து கொண்டே அங்கு கிடக்கிறார். 18 அடி நீளத்துக்கு சுருக்கமாய் இன்னைக்கு எல்லாரும் சேவிக்கும்படிக்கு எழுந்துள்ளிருக்கிறார். அன்னைக்கே அந்த பெருமாள் நம்பூதிரிகளும் சரி துளுவ அந்தணர்களுமே நமக்கு அர்ச்சகர்களா இருக்கணும்னு சொன்னார். சன்னிதானத்திலேயே மூல கர்ப்ப கிரகத்திலேயே வில்வமங்கள ரிஷி திவாகர ரிஷி 2 பேரையும் சேவிச்சுக்கலாம். கூடவே கவுண்டின் ரிஷி இருக்கார். நடுவுல பெருமாள், பக்கத்துல நாச்சியாரோட எழுந்துள்ளிருக்கார். 3 துவாரங்கள் மூலமாகத்தான் பெருமாளை சேவிக்க முடியும். திருவடி எங்க இருக்குங்கிறதுக்கு ஒரு புஷ்ப மாலையாட்டம் சாத்திருப்பா. ஏன்னா அங்கதான் மின்சார விளக்கு கிடையாது இல்லையோ. அப்படி கண்ணை கவிச்சுன்னு பார்த்தோம்னா அந்த பூ அடையாளம் வச்சுன்னு திருவடி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படித்தான் நமக்கு இருந்து அது பெருமாள் சேவையை சாதிக்கிறார். 1686 அது வரைக்கும் அந்த பெருமாள் இலுப்ப மரமாவே தான் இருந்தார். எந்த இலுப்ப மரத்தோட தோன்றினாரோ அந்த மரமா தான் இருந்தார். ஆனால் அந்த சமயம் கோவிலே தீப்பிடித்து விட்டது. 1686 பெரிய தீ விபத்து ஏற்படுது. அதுக்கப்புறம் புதுசா ராஜா மார்த்தாண்டவர்மன் நீண்ட திருப்பணியை தொடங்கி 40 ஆண்டுகள் அந்த கோவில் முழுக்க புனருத்தாரணம் பண்ணான். 1726 ஆண்டு அப்பதான் சம்பிரோஷம் நடக்கிறது. பெருமாள் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், என்னையும் மாத்திரும்,
இத்தனைக்கும் பெருமாள் இழுப்ப மரம் ஒண்ணும் பிடிக்கல, அவர் நடத்தா இருந்தார். இருந்தாலும் என்ன சிலா விக்கிரகமா மாத்திரும்னு சொல்ல அதுக்கு ஒரு ஆச்சரியம் நடந்துதான். நேபாள தேசத்திலேருந்து யானைகளுடைய தலையில ஏற்றப்பட்டு 2400 சாலகிராமம் தானே யானை வழிகட்டு பாகனே கிடையாது. யானைகள் அத்தனை நேபாளம் எந்த கோடியில இருக்கு, திருவனந்தபுரம் எந்த கோடியில இருக்கு, நேர எதிர்கோடி ரெண்டும். அந்த கோடியிலேருந்து யானை வந்தது. ராஜா எல்லா சால கிராமத்தையும் இறக்கினா. பெருமாள் சொப்பனத்துல சொன்னார், 1200 சால கிராமத்தை உபயோகப்படுத்தி இப்ப திருமேனி பண்ணிடு, என்னுடைய திருமேனிக்கு கீழே இன்னொரு 1200 ஜாகிரதப்படுத்தி வை, சீக்கிரத்துல 200 தடவை என்ன மாத்திர தேவை உனக்கு வரும், வரும்போது அதை உபயோகப்படுத்திக்கோன்னு இருக்கார். அந்த தேவை இன்னும் வரல. முதல் 1200 மட்டும்தான் இப்ப உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த சால கிராமத்தோட கடிசக்கரை பூசி பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா எழுந்துள்ள இருக்கிறார். அந்த ஊரிலே ராஜா மார்த்தாண்டவர்மனுக்கு 1750 அப்போ ஒரு எண்ணம் வந்தது. நாம ராஜா ராஜான்னு நினைச்சுட்டு இருக்கோம். அவர்னா ராஜா தன்னுடைய கத்தியை கொண்டு பெருமாளுடைய கர்ப்பகிரகம் படிக்கட்டுக்கு முன்னாடி வச்சா, கீழே விழுந்து நமஸ்கரித்து, நாங்கள்லாம் இனிமே உனக்கு தாசர்கள்னு சொல்ல அந்த ராஜவம்சத்துக்கே பத்மநாப தாசர்கள் அப்படின்னு தான் பேர். பத்மநாப பெருமாளுக்கு தாசர்களாம். நித்தியம் கார்த்தால 7 மணி 8 மணி 8லேருந்து 9 மணிக்குள்ள அந்த ராஜா குடும்பத்தவர் சேவிக்க வருவா. ஒரு நாள் சேவிக்க வர்றேன்னு வச்சுங்க, ரூபாய் 160 அபராதம் கட்ட வேண்டும். அவ தினமுமே 8லேருந்து 9 வரணும். ஒரே ஒரு நாள் வரலன்னா கூட 160 ரூபாய். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ராஜாக்களுடைய கைங்கீழ ஆதீனத்துலதான் இந்த 1,00,000 கோடி இருந்திருக்கு. அந்த வருஷம் 1750 இருந்து இன்னைக்கு இதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த ராஜா கைதியே என்ன இருக்கிற 1,00,000 கோடி. ஆனா அத்தனை பேரும் பத்மநாப தாசர்களோ இல்லையோ, அதனாலதான் ஒரு பைசாவை கூட அவர்கள் ஒருத்தரும் தொடவே இல்லை. ராஜா தான் வந்து சேவிக்கலன்னா 160 ரூபாய் அபராதமே கட்டுடுறார். இந்த ஊரில் பங்குனி மாசத்திலும் ஐப்பசி மாசத்திலும் உற்சவம், 9ஆம் உற்சவத்தன்னைக்கு வேட்ட உற்சவம் நடக்கும். அதே மாதிரி ஆராட்டு நம்ம ஊர்ல தீர்த்தவாரி உற்சவம்னு சொல்ல பாருங்க, அதத்தான் அந்த ஊர்ல ஆராட்டு உற்சவம்னு சொல்லுவார். வேட்டை பள்ளி வேட்டை நடக்கிறது 9ஆம் திருநாள் அன்னைக்கு. பள்ளி வேட்டைங்கிறது நம்ம பெருமாள் அம்பு போடுறதுன்னு ஒரு உற்சவம் பண்ணுவோம். விஜயதசமி அன்னைக்கு பெருமாள் குதிரை வாகனத்துல எழுந்துறன்னு போய் அம்பு போடுறதுன்னு. அதே போல இங்க ராஜாவே வேட்டை உற்சவத்துக்கு வில்லையும் அம்பையும் எடுத்துன்னு போவார். கடற்கரைக்கு போயிட்டு இவர் அம்பு போடுவார். அதனால பெருமாளுக்கு பிரதிநிதியா ராஜா அம்பு போடுற உற்சவம் பள்ளி வேட்டை உற்சவம். அடுத்தது ஆராட்டு உற்சவம். கடைசியாய் இந்த ராஜா 4 வேத விற்பன்னர்களையும் கூப்பிட்டு 7 முறை முரஜபம்னு பண்ண, ஆயிரக்கணக்கான வேத விற்பன்களை கொண்டு 7 தடவை திரும்ப 4 வேதத்தையும் பாராயணம் பண்ண வச்சான். அந்த ஜபத்துக்கு முரஜபம்னு பேர். அதனுடைய கடைசி நாள் அன்னைக்கு பத்ர தீப உற்சவம்னு பேர். 1,00,000 தீபங்களை ஏத்தி அதனுடைய கடைசி நாள்ல 1,00,000 தீப உற்சவத்தை கொண்டாடுகிறான். இந்த ஊர்ல பெருமாளை சேவிக்கிறதுக்கு போகிறச்சேவே எப்போதும் வெண்ண சாத்தின் இருக்கிற ஆஞ்சநேய சுவாமி பெரியவரா இருக்கார். கோவில்ல பத்மநாப சுவாமியை சேவிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு நரசிம்ம சுவாமி எழுந்துள்ள இருக்கார். அவர்